நமஸ்காரம். வாமன அவதாரம் தர்மத்தின் வெற்றி. வேதங்கள் உலகிலேயே மிக பழமையான அறிவு நூல்கள். அவை வழிபாடு செய்வது மட்டுமல்ல, நல்ல மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகின்றன. வேதங்கள் 4: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதர்வண வேதத்தில் ஒரு முக்கியமான கருத்து சொல்லப்படுகிறது. அதன் பொருள், ஆதி காலத்தில் பரம்பொருள் 3 அடிகளால் முழு உலகத்தையும் அளந்து தர்மத்தை நிலைநாட்டினார் என்று வேதம் கூறுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், தர்மம் குலையும் போது இறைவன் தானே வந்து அதை சரி செய்வார் என்பதுதான். இந்த உண்மை திருமாலின் அவதாரங்களில் நமக்கு தெளிவாக தெரிகிறது. துவாபர யுகத்தில் அவர் கண்ணனாக வந்து தர்மத்தை காத்தார். அதற்கு முன் அவர் வாமனனாக ஒரு சிறிய பிராமணராக அவதரித்தார். வாமனன் கதைக்கு முன் பிரகல்லாதனை நினைக்க வேண்டும். பிரகல்லாதன் திருமாலின் திவீர பக்தன். ஆனால் அவனுடைய தந்தை ஹிரண்யகசிபு நான் தான் கடவுள் என்று சொன்ன அகந்தை நிறைந்த அரசன். யாராவது இறைவனை வணங்கினால் கடுமையாக தண்டித்தான். ஆனால் சிறுவனான பிரகல்லாதன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறைவனின் நாமத்தை விடவில்லை. கடைசியில் இறைவன் நரசிம்மராக தூணிலிருந்து வெளிப்பட்டு ஹிரண்யகசிபுவை அழித்தார். இதனால் உண்மையான பக்தியை இறைவன் எப்போதும் காப்பாற்றுவார் என்பது உலகுக்கு தெரிந்தது. பிறகு பிரகல்லாதனின் பேரன் மகாபலி அரசனாக வந்தான். மகாபலி மிகவும் வல்லமை உள்ளவன், தானசீலன், நல்ல ஒழுக்கம் கொண்டவன். பிராமணர்களை வணங்கி தவம் செய்து ஆன்மீக அறிவை பெற்று அவன் பெரும் சக்தியை அடைந்தான். அந்த வலிமையால் இந்திரனை வென்று சொர்க்கத்தை கைப்பற்றினான். இந்திரனும் மற்ற தேவர்களும் திருமாலிடம் சரணடைந்தார்கள். திருமால் அவர்களிடம் சுக வாழ்க்கையை விட்டு தவமும் கட்டுப்பாடும் கொண்ட வாழ்க்கையை வாழுங்கள் என்று அறிவுறுத்தினார். தேவர்களின் தாய் அதிதி ஆழ்ந்த பக்தியுடன் பிரார்த்தித்தாள். அவளுடைய தவத்தால் மகிழ்ந்து திருமால் அவளுடைய மகனாக வாமனனாக பிறந்தார். அந்த சமயத்தில் மகாபலி அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருந்தான். வாமனன் ஒரு எளிய பிராமணராக அங்கே வந்தார். விருந்தினரை மரியாதையுடன் வரவேற்ற மகாபலி என்ன வேண்டும் என்று கேட்டான். வாமனன் 3 அடிகள் நிலம் போதும் என்றார். குரு எச்சரித்தாலும் சொல் காற்பதே அரசனின் கடமை என்று நினைத்து மகாபலி ஒப்புக்கொண்டான். அடுத்த நொடியிலேயே வாமனன் பெரும் உருவம் எடுத்தார். 1 அடியால் பூமியை அளந்தார். 2ஆம் அடியால் ஆகாயத்தையும் சொர்க்கத்தையும் அளந்தார். 3வது அடிக்கு இடமில்லாத போது மகாபலி தன் தலையை குனிந்து இங்கே வையுங்கள் என்றான். அவனுடைய பணிவும் பக்தியும் இறைவனை மகிழ்வித்தது. மகாபலிக்கு பாதாள உலகத்தின் அரசாட்சியை கொடுத்து நான் என்றும் உன் வாசலில் நிற்பேன் என்று திருமால் வரம் அளித்தார். மகாபலி தனது ராஜ்யத்தை இழந்தான். ஆனால் அதைவிட உயர்ந்த ஒன்றை பெற்றான், இறைவனின் நிரந்தர சந்நிதி. இதுதான் இந்த கதையின் உண்மையான பொருள். யஜுர்வேதம் இப்படி பிரார்த்திக்கிறது. இந்த பிரார்த்தனையின் பொருள், பரம்பொருளின் ஒளியை நான் அடைய வேண்டும். இதன் ஆழ்ந்த அர்த்தம் என்னவென்றால், நம்முள் எரியும் அக்னியும் உலகை இயக்கும் அக்னியும் ஒன்றே. அந்த வைஸ்வானரா அக்னி ஒளியுடன் நாம் ஒன்றாக வேண்டும். நம் ஆசைகள் தர்மத்தின் வழியாக நிறைவேற வேண்டும். அப்படி கிடைக்கும் இன்பம்தான் உண்மையான நிறைவு. எப்போது தர்மத்திற்கு ஆபத்து வருகிறதோ அப்போது இறைவன் அவதரித்து தர்மத்தை நிறுவி மனிதனை இருளில் இருந்து ஒளிக்கு கொண்டு செல்லுகிறார். நாராயண நாராயண.